அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா தனக்கு விதித்த விதியின் மீது நம்பிக்கை கொள்வது. வணக்கத்திற்குரிய நாயகன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. நான் அல்லாஹு தஆலாவின் தூதர், அவன் சத்தியத்தை கொடுத்து என்னை அனுப்பியுள்ளான் என்பதை முதலில் நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது, மரணத்தின் மீது நம்பிக்கை கொள்வது. மூன்றாவது, மரணத்திற்கு பின் மீண்டும் எழுப்பப்படுவதின் மீது நம்பிக்கை கொள்வது. நான்காவது, தக்தீரி அதாவது விதியின் மீது நம்பிக்கை கொள்வது. ஆகிய 4 காரியங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளாதவரை எவரும் முக்மீனாக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதி. சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். ஒரு சமூகத்தாரை அல்லாஹு தஆலா நேசிக்க நாடிவிட்டால் அவர்களை சோதனைக்கு உள்ளாக்குகிறான். அச்சோதனையை பொருந்தி கொள்பவரை அல்லாஹு தஆலாவும் பொருந்தி கொள்கிறான். யார் அச்சோதனையை வெறுக்கிறார்களோ அல்லாஹு தஆலாவும் அவரை வெறுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனது 8ஆம் வயதில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய தொடங்கி 10 ஆண்டுகள் வரை பணிவிடை செய்தேன். அச்சமயம் என்னால் ஏற்பட்ட எந்த குறையாக இருந்தாலும் ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கோபித்ததில்லை. அன்னாரது குடும்பத்தாரில் யாரேனும் கோபமாக பேசிவிட்டால், விடுங்கள், எதுவும் கூறாதீர்கள், ஏனெனில் குறை ஏற்பட வேண்டும் என்று விதியில் எழுதப்பட்டிருந்தால் அது நிகழ்ந்தே தீரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிடுவார்கள். ஒவ்வொரு காரியமும் தக்தீரில் அதாவது விதியில் எழுதப்பட்டு விட்டது. மனிதன் விளக்கமற்ற தன்மையும் இயலாத்தன்மையும் புத்திசாலித்தனமும் திறமை பெற்றிருப்பதும் உட்பட எல்லாம் விதியின்படியே நடைபெறுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பலம் வாய்ந்த முக்மீன் பலவீனமான முக்மீனை விட சிறந்தவர், அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் பிரியமானவர். எனினும் ஒவ்வொரு முக்மீனிடமும் நன்மை இருக்கத்தான் செய்கிறது. உங்களுக்கு பலன் தரும் காரியத்தில் பேராசை கொள்ளுங்கள், அதில் அல்லாஹு தஆலாவின் உதவியை தேடுங்கள். தைரியம் இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் சமயம் நான் இப்படி செய்திருந்தால் காரியங்கள் இப்படி ஆயிருக்கும் என்று சொல்லாதீர்கள். மாறாக அல்லாஹு தஆலாவின் விதியில் இப்படித்தான் இருந்தது, அவன் நாடியதை செய்தான் என்று கூறுங்கள். இப்படி செய்திருந்தால் இது போன்ற வார்த்தை சைத்தானுடைய காரியங்களுக்கு கதவை திறந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். விதியில் எழுதப்பட்ட தேவைகள் ரிஸ்க் முழுமையாக தனக்கு கிடைக்காத வரை எந்த ஒரு ஆத்மாவும் மரணம் அடையாது. எனவே அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். ரிஸ்கை தேடுவதில் தூய்மையான வழியை கையாளுங்கள். ஏனெனில் உங்களுடைய ரிஸ்க் அல்லாஹு தஆலாவிடம் உள்ளது. அவனிடம் உள்ளதை அவனுக்கு வழிபடுவது கொண்டே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை அல்லாஹு தஆலாவின் கட்டளைப்படி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய உள்ளத்தில் போட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் அவ்ஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மனிதர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்கினார்கள். எவருக்கு பாதகமாக தீர்ப்பு சொல்லப்பட்டதோ அவர் போகும்போது, அல்லாஹு தஆலாவே எனக்கு போதுமானவன், அவன் காரியங்களை சிறப்புறச் செய்வான் என்று கவலையுடன் கூறிச் சென்றார். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தகுந்த ஏற்பாடு செய்யாமல் இருப்பதே அல்லாஹு தஆலா பழிக்கிறான். எனவே இனி எப்பொழுதுமே முதலில் தனது காரியத்தை புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நிலைமை தனக்கு சாதகமாக ஆகாவிட்டால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅ்மல் வக்கீல், அல்லாஹு தஆலாவே எனக்கு போதுமானவன், இந்த நிலைமையிலும் அவன் எனது வேலையை முடித்து வைப்பான் என்று கூறுங்கள். இந்த வாசகத்தின் மூலம் மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.